PKL சீசன் 13 தமிழ் தலைவாசோட ஹெட் கோச்சா ஆஷன் குமார் திரும்பவும் கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? அவர் வரப்போறதா சொல்லிட்டு இருக்காங்களே, அது என்ன விஷயம் டீட்டெயில்டா இந்த வீடியோல சொல்றேன். கூடவே தன்னை பெங்கால் வாரியர்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு தேவங் தலாலே சொல்லியிருக்காரு. என்ன இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டா இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு. மேலும் பல கபடி அப்டேட்ஸ் உட்பட. ஸோ லேட் பண்ண வேணாம், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உமன்ஸ் கபடி வேர்ல்டு கப். ஸோ அதுக்குள்ளே வரும்போது இப்போதைக்கு இந்தியா உமன்ஸ் டீம் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிருக்காங்க. ஸோ அவங்களோட ஜெர்சிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு வெளியாகிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோ ஷூட் அப்படிங்கிறதும் நடத்தியிருந்தாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலன்னா இதான் அது. ஸோ பங்களாதேஷில் தான் நடக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 17 to 25 ஸோ நவம்பர் இந்த மந்த்து தான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக 2012 நினைக்கிறேன் கடைசியாக வேர்ல்டு கப் நடந்தது. ஸோ அப்போ இந்தியா தான் சாம்பியன்ஷிப் அடிச்சிருப்பாங்க உமன் செக்ஷனை பொறுத்த வரைக்கும். சேம் இந்த டைமும் அடிப்பாங்க, அடிக்கணுங்கிறது ஆசையா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை பத்தி பேசும்போது இப்போ நேபாள் உமன் ஸ்குவாடும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த கபடி வேர்ல்டு கப்புக்கு 14 மெம்பர் ஸ்குவாடை இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கோச்சஸ் அண்ட் மேனேஜர் லிஸ்ட்டும் இப்போதைக்கு வெளியாகி இருக்கு. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த நேபாள் ஸ்குவாட் புதுசு வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் அண்டு பெருசாக இவங்களால ஃபைட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஃபைட் கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அண்ட் தென் இப்போ நாம தேவங் தலால் விஷயத்துக்குள்ள வருவோமா? ஸோ தேவங் தலால் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெங்கால் வாரியர்ஸோட ஆஸ்தான பிளேயர், டவுட்டே வேணாம். பெங்கால் வாரியர்ஸ் நம்பி இவரை எடுத்தாங்க, நம்பி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுலேயும் சந்தேகமே இல்லை, ஒரு தரமான பிளேயர். கடைசி 2 சீசனாக இவர் தான் ஹாட் டாபிக் PKL பொறுத்த வரைக்கும். பட் இப்போதைக்கு ஒரு விஷயத்த ரீசெண்டாக நடந்த ஒரு பாட்காஸ்ட்டில் சில விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, த டீம் cannot retain me because of my high price, but coach are said that they can use the FBM கார்டு ஃபார் மீ அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது ஃபைனல் பிட் மேட்ச் கார்டு. என்னன்னா டீம் அவரை ரீட்டைன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது முன்னாடியே அவர்கிட்ட தெரிவிக்கப்பட்டிருக்கு. எஸ், PKL சீசன் 12 முடிகிற சமயத்தில் நாங்கள் உங்களை அடுத்த சீசன் ரீட்டைன் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத பெங்கால் வாரியர்ஸ் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னா அவரோட ஹை ப்ரைஸ். ஸோ இதில் டீமையும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது, தேவங்கையும் குற்றம் சொல்ல முடியாது. தேவங்க் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே பெரிய விஷயம். இன்ஃபேக்ட் ஏன்னா நான் தேவங்கிட்ட பேசியிருக்கேன். ஸோ பேசின வரைக்கும் தலைமை கொஞ்சம் ரகடாக தான் சுற்றிட்டு இருப்பாரு. அப்படி இருக்கிறப்போ இதை ஒத்துக்கிட்டாருன்னா ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்டு கோச் சொல்லியிருக்காரு, ஸோ அடுத்த சீசன் உனக்கு நான் FBM யூஸ் பண்ணுறேன், ரிலீஸ் பண்ணாலும் உனக்கு FBM யூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி கோச் நவீன் பாஸ் அது வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. பட் அதுவுமே என்ன ப்ரைஸுக்கு இவர் போக போகிறாருங்கிறத பேஸ் பண்ணி தான். கண்டிப்பாக இந்த சீசனும் அவர் 2 கோடி கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போமே. அதுக்கப்புறமா ஐ லேர்னட் ஸ்கில்ஸ் பை வாட்சிங் மஞ்சித் தாகியாஸ் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ஸோ தேவங் தலால் அவரோட ஸ்கில் இருக்கு இல்லையா, ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய மஞ்சித் தாகியாவோட வீடியோவை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸோ இவரோட ஸ்கில்ஸ் எல்லாம் இவர் கற்றுக்கிறதுக்கு, அதாவது பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இவர் யூஸ் பண்ண பிளேயர் மஞ்சித் தாகியாங்கிற ஒரு பிளேயர் தான். ஸோ அவரோட நிறைய வீடியோஸ் அண்ட் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து தான் இவர் நிறைய ஸ்கில்லை கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி மஞ்சித் தாகியாவும் இவரும் சேம் டைமில் தான் ஆடிட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் சீனியர் தான் மஞ்சித் தாகியா, அக்செப்டபிள் தான். பட் அவரை பார்த்து இவர் கற்றுக்கிட்டு இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருங்கிறது நல்லா இருக்குது. ஆனால் மஞ்சித் தாகியாவே அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லைங்கிறது தான் டிசப்பாயின்மெண்ட்டு. சரி, ஓகே, அது நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். And then before the next season there will be a national world cup and Asian games, and yes, preparation are going on for that. My dream is to play for India and win the gold. ஸோ என்னோட கனவு கண்டிப்பாக இந்தியாவுக்காக ஆடி கோல்டு மெடல் வின் பண்ணுறது தான் அப்படிங்கிறத தேவங் தலால் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அண்ட் அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் இருக்குங்கிறத இவரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இவருக்கும் இன்டிமேஷன் போயிருக்கு. ஸோ ஒருவேளை வேர்ல்டு கப் 2025 ஆர் 2026 ஸ்டார்ட்டில் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதில் தேவங் தலாலோட பேர் அட்லீஸ்ட் சப்ஸ்டியூட்லயாச்சும் இருக்கும்னு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இவரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வேர்ல்டு கப் நடக்க போகுது அப்படிங்கிறத. எப்போன்றதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் தென் நேஷனல்ஸும் இருக்கு. எஸ், நேஷனல்ஸ் வரப்போது அடுத்த சீசனுக்கு முன்னாடி. நான் அதுலேயும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஏசியன் கேம்ஸும் வருது, அதுலேயும் நான் ஆடுவேன், பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுங்கிறத இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காரு தேவங் தலால். ஸோ எல்லாருமே இந்தியாவுக்காக ஆடணுங்கிறது தான் ஆசையாக இருக்கும். அதே தான் தேவங் தலாலும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்காக ஆடி ஒரு கோல்டை ஜெயிச்சிடணும், அதான் என்னோட ஆசைங்கிற மாதிரி தேவங் தலால் அந்த
பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காரு. And then the actions I do on the mat aren't directed by the league or management. they come from my own passion and energy அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது தேவங் தலால் ஒரு சில விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் இந்த PKL சீசன் 12. என்னன்னா ஜெயிச்சுட்டு மியூசியம் முறுக்கி விடுறது மன்பிரீத் சிங்குக்கு முன்னாடி, அப்புறமா செலப்ரேஷனுங்கிற பேரில் பேப்பரை கிழிச்சு போடுறது, இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் என்னோட ஹாப்பினஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக, என்னோட பேஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக, என்னோட வெற்றி வேட்கையை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது வந்து கிளப்பு பண்ண சொல்லியோ மேனேஜ்மெண்ட் பண்ண சொல்லியோ இல்லை ப்ரோ கபடியே பண்ண சொல்லியாலும் நான் பண்ணல. அதாவது பேசிக்காக என்ன சொல்ல வர்றாருன்னா டிஆர்பிக்காகலாம் நான் பண்ணல, இது எனக்கு தோணுச்சு நான் பண்ணேன் அவ்வளோதான் அப்படிங்கிறத தான் தேவங் தலால் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியான லீக்ஸில் இந்த மாதிரியான பிளேயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு சிலது டிஆர்பிக்காக செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இவர் மேலேயுமே டிஆர்பிக்காக தான் இவரை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ரூமரை எடுத்து வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் இதை நான் அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டேன். ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறீங்களே, இது டிஆர்பிக்காக பண்ணுறீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை நோ அப்படின்னு தான் அவர் சொன்னார். ஜஸ்ட் எக்ஸ்போஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். அதாவது அவர் வெளிப்படுத்திக்க நினைச்சாரு, அதுக்காக மட்டும் தான் அதை பண்ணியிருக்காரு, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது எல்லாமே தான் தேவங் தலால் சொன்ன விஷயங்கள் ரீசெண்டாக நடந்த பாட்காஸ்ட்டில். கண்டிப்பாக உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ நான் ஆஷன் குமார் விஷயத்துக்குள்ளே வரேன். ஆஷன் குமார் தமிழ் தலைவாசோட ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் இல்லை ஒரே ஒரு சக்ஸஸ்ஃபுல் கோச் செமிஃபைனல் வரைக்கும் டீமை கூட்டு போனார். இப்போ அவர் திரும்பவும் வரணும்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் கமெண்ட்லையும் சரி தனியாக போஸ்ட்டும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஷன் குமார் வருவாரான்னு. வர முடியாது. எப்படி வர முடியும்? ஏன்னா அவரை PKL இருந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆஷன் குமார் இங்கே வர முடியாது பேசிக்காக, பிகாஸ் அவர் மேலே கேஸ் இருக்குது. அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அவர் ஆல்ரெடி பேன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்ஃபேக்ட் சஸ்பென்ஷன் நினைக்கிறேன், அது எவ்வளோ நாள் இருக்குன்னு கூட எனக்கு தெரில. சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க, அவர் கோச்சிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் PKL எந்த டீமும், அதாவது தமிழ் தலைவாஸில் அவ்வளோ சக்ஸஸ் காட்டியும் அதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் பாதியில் அவர் வெளியே அனுப்புறதுக்கு காரணமும், அதுக்கப்புறம் அவர் வேறு எந்த டீமுக்கும் போகாததுக்கு காரணமும் அவர் மேலே விழுந்த இந்த கேஸ் தான். பிகாஸ் அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் அப்போவே அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அவரோட லைசன்ஸே கிடையாது இப்போ அவர்கிட்ட கோச்சிங் பண்ணுறதுக்கு. ஸோ பெரிய லெவல் டோர்னமெண்ட் எதுலேயுமே அவர் ஹெட் கோச்சாவோ செலக்டராகவோ இருக்க முடியாது, இருக்கவும் கூடாதுங்கிறது தான் இப்போதைக்கு அவங்க போட்டிருக்கிறது. இந்த சஸ்பென்ஷன் எவ்வளோ நாள் போகும், அந்த கேஸ் முடிஞ்சாதான் மேபி இந்த சஸ்பென்ஷன் கேன்சல் ஆகும். ஸோ இதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவரை கூட்டிகிட்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஷன் குமார் தமிழ் தலைவாஸோட கோச் ஆகிறது. நாட் ஓன்லி தமிழ் தலைவாஸ், எந்த ஒரு PKL டீமுக்கும் ஆஷன் குமார் கோச் அப்படிங்கிறது நடக்காத காரியம். நடந்தால் ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். பிகாஸ் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறத சுற்றி. ஸோ அதனால் டீம்ஸ் அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு அவரை கொண்டு வரணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படியே கொண்டு வந்தாலும் உங்களுக்கு மேபி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவர் பண்ண விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். அவர் மாட்டிருக்கிறது கொஞ்சம் பெரிய கேஸ் தான். என்ன கேஸ்லாம் நான் சொல்ல விரும்பல, பட் அவர் மேலே கண்டிப்பாக கேஸ் இருக்கு. ஸோ அவர் கோச்சா வருவாருங்கிற நம்பிக்கையை மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா அவர் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி, வர மாட்டாருங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் பிகாஸ் ஆஃப் திஸ் ரீசன்ஸ். பட் தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு வேற ஒரு சில கோச்சஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி PKL சீசன் 12 நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த கோச்சஸ் கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் அடுத்தடுத்த அப்டேட்டில் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் கேட்டவங்களுக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ். பை பை, தேங்க்யூ.